வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பரேஷன். பிஜி எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான பாக்ஸ் கொஸ்டினை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம 6ஆம் வகுப்பில் அறிவியல் பாடத்தில் இருந்து 3வது பாடத்தில் உள்ள அந்த முக்கியமான பாக்ஸ் கொஸ்டினை பார்க்கலாம். நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள் அப்படிங்கிற அந்த 3வது பாடம் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பாடம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்ஏ எக்ஸாம் அண்ட் பிஜி எக்ஸாம் ரெண்டுக்குமே யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் குரூப் 4 குரூப் 2 இருக்குது, அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி 2 பாடத்தை பற்றி அந்த பாக்ஸ் கொஸ்டின் போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். இது 3வது பாடம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா, அது நிறைய பேர் டவுட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் எஸ்ஏ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வர சான்சஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது தான் பார்த்திங்க அப்படின்னா பிஜி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? ஸோ எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா ஜூன் ஜூலையில் எஸ்ஏ எக்ஸாம் இருக்கும். அதுக்கிட்ட உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் எல்லாம் முடிச்சிருவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஜி எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ அதை வச்சுட்டு பிப்ரவரியில் பிசிக்கல் இருக்க மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து வழக்கமாக பண்ணிட்டு வருது. ஸோ அதே மாதிரி தான் இந்த வருஷம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ வர நம்ம வந்து நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நமக்கு இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, உங்களுக்கு தொடர்ந்து வீடியோக்கள் இனிமேல் வரும். ஓகேவா? ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி 3ஆம் பாடத்தோட முக்கியமான அந்த பாக்ஸ் கொஸ்டின் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பை சாட்டில் இருக்கும், அதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இதில் ஒரு படம் மாதிரி கொடுத்துருக்காங்க. திரவ எரிவாயு, எண்ணெய், திரவம், நீர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம சுற்றுள்ள பருப்பொருட்கள். ஓகேவா? ஸோ நம்ம பக்கத்தில் இருக்க எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பருப்பொருட்கள் தான். எல்லாமே காற்று முதல் கொண்டு எனது ஒரு பொருள் தான். ஸோ முதல் பாக்ஸ் கொஸ்டின் பார்க்கணும். ஸோ இந்த இது உங்களுக்கு இந்த தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த அணுவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அணுவின் உட்கருவில் பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், நமக்கு புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கும். ஸோ அணுவை சுற்றி, அதாவது உட்கருவை சுற்றி தான் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரான் அப்படிங்கிறது இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். உட்கரில் இருக்கக்கூடிய துகள்கள் என்னென்னு கேட்பாங்க. என்னதெல்லாம்? புரோட்டான் மற்றும் நியூட்ரான். அணுவை சுற்றி இருக்கக்கூடிய துகள் என்னென்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரான். அடுத்து ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த துகள்களுடைய இந்த அடர்த்தியை கொடுத்துருப்பாங்க. திண்மத்தில் பார்த்திங்கன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா துகள்கள் ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். அதாவது கேப் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். இடைவெளி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ திரவத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வாயுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதை விட அதிகமாக இருக்கும். என்னது? இந்த இடைவெளி அப்படிங்கிறது. துகள்களும் ரொம்ப கடக்கமாக இருக்கும். அதாவது இடைவெளி விட்டு அதிகமாக இடைவெளி விட்டு இருக்கும். அவ்வளோதான், இது தெரிஞ்சுக்கணும். வேறு என்ன இருக்குது? ஃபுல்லாக செயல்பாடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் கொஸ்டின் இன்னும் வரல. ஓகேவா? ஸோ சிந்திக்கன்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு பார்த்துக்கோங்க. திண்மம், திரவம், வாயு. வாயு நிலையில் உள்ள பொருட்களை திரவ நிலைக்கு மாற்றும் நிகழ்வையே திரவமாக்கல் என்கிறோம். வாயுவில் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது மூலக்கூறுகள் நெருங்கி வந்து அதன் வெப்பநிலை குறைகிறது. எனவே மூலக்கூறுகளின் ஆற்றல் குறைந்து அவை வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறுகின்றன. நம்ம உதாரணமாக நீரை எடுத்துக்கலாம். அப்படி தான் 100 டிகிரி நம்ம வந்து கொதிக்க வைக்கும்போது நீர் அப்படிங்கிறது ஆவியாகிறது. ஸோ இந்த ஆவியை நம்ம குளிர்ச்சி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த வாயு வந்து பார்த்திங்கன்னா திரவம் மாறிடும். அதான் அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த சுருக்க திரட்டல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த திண்மம், திரவம், வாயு 3க்கான அந்த வேறுபாட்டில் கொடுத்துருப்பாங்க. இது ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ புக்கிலே படிச்சவங்க தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது இல்லை. ஓகேவா? ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். திண்மம்னா என்ன, திரவம்னா என்ன, வாயுனா என்ன, அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது? ஸோ இந்த ஒரு பை சார்ட் கொடுத்துருப்பாங்க. பருப்பொருளில் 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஸோ முதல்ல பார்த்திங்க அப்படின்னா தூய பொருள்னு கொடுத்துருப்பாங்க, கலவை அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. நம்ம தூய பொருள் அப்படின்னா ஒரே ஒரு பொருள் தான் இருக்கும், அதில் வேறு எதுவுமே மிக்சடாக இருக்காது. அது வந்து பார்த்திங்கன்னா தூய பொருள். ஸோ நிறைய பொருட்கள் மிக்ஸாக இருக்குது பார்த்திங்கன்னா கலவைன்னு நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த பை சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ தூய பொருள் அடங்கக்கூடியது 2 தான். என்னது? தனிமம் மற்றும் சேர்மம். இந்த 2 மட்டும் தான் பார்த்திங்கன்னா தூய பொருள் அடங்கும். தனிமம்னா அதில் ஒரே தனிமம் தான், அதில் வேறு எதுவுமே இருக்காது. சேர்மம்னா 2 தனிமங்கள் சேர்வது சேர்மம்னு சொல்லுவாங்க. 2மே மிக்சடாக இருக்கும், ஆனால் அது தூய பொருள் தான். ஓகேவா? கலவைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஒருபடித்தான கலவை மற்றும் இருபடித்தான கலவைன்னு சொல்லி 2ஆக பிரிச்சிருப்பாங்க. அது எடுத்துக்காட்டு கீழே கொடுத்துருப்பாங்க, பின்னாடி பார்க்கலாம். இந்த வாரத்தில் கீழே உதாரணம் கொடுத்துருக்காங்க. மிக்சர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கலவை, அப்படி தானே? ஸோ அதை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் இருக்கும்? மிக்சரை பொறுத்த வரைக்கும் என்னது? வேர்க்கடலை, காராப்பூந்தி, அடுத்து பார்த்திங்கன்னா அவல், பொரி, நிறைய மாதிரி இந்த மாதிரி மிக்சடாக இருக்கும். அது வந்து ஒரு கலவை. அதே மாதிரி கீழே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரூட் சாலட், இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கலவை. இந்த இடத்துல சோடா அப்படிங்கிறது என்ன கொடுப்பாங்க? சோடாங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கலவை தான். ஏன்னா நீருடன் என்ன கலக்கப்படும்? கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற அந்த வாயு கலக்கப்படும். அதுவுமே ஒரு கலவை தான். வேறு என்ன இருக்குது? பொங்கல் எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு கலவை தான். எப்படி? அதில் அரிசி அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து முதிலும் படத்தை பார்க்கும்போது கருவேப்பிலை அப்படிங்கிறது இருக்குது. முந்திரி பருப்பு போட்டிருக்காங்க. அடுத்து கடுகு, அடுத்து என்னது? இந்த மாதிரி வெந்தயம், மிளகு இதெல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ பொங்கல் அப்படிங்கிறது என்னது? ஒரு வகையான கலவை தான். ஆனால் பாக்ஸ் கொஸ்டின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுவுமே தெரியல நினைக்கிறேன்.
இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஒரு கலவை என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே தன்மையுடைய துகள்களை கொண்ட தூய்மையற்ற பொருளாகும். கலவையின் பகுதி பொருட்கள் எந்த விகிதத்திலும் கலந்திருக்கும். ஸோ உதாரணம் நம்ம மேலேயே பார்த்தோம், பொங்கல் அப்படி தான். ஸோ பொங்கலுக்கு நம்ம வந்து அரிசி அப்படிங்கிறது அதிகமாக போடுவோம், முந்திரி பருப்பு அளவாக போடுவோம், அடுத்து மிளகு அப்படிங்கிறது அளவாக போடுவோம், ஸோ கருவேப்பிலை சின்னதாக போடுவோம், உப்பு தேவையான அளவு போடுவோம். அப்போது ஒரு கலவையில் எல்லா பொருளும் இருக்கலாம், ஆனால் அது எல்லாமே பார்த்திங்கன்னா என்னது, எந்த விகிதத்தில் வேணால் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. வேறு எதுவும் இல்லை. பாக் கொஸ்டின் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். இந்த படம் அப்படிங்கிறது முக்கியமானதுப்பா. கலவைகளை பிரித்தெடுக்கும் முறைகள். இது ஒரு வருஷம் எக்ஸாம்பிள் கேட்டுருந்தாங்க நினைக்கிறேன். குரூப் 4 அல்லது பிசியான்னு தெரியல, ஏதோ ஒன்று கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த படத்தை பார்த்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? முதல்ல ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள். திரவங்களில் கரையாத கனமான திடப்பொருட்களை படிய வைத்தல் மூலமாக பண்ணலாம். இப்போ உதாரணம் என்ன சொல்லலாம்னா, நீங்கள் வந்து என்ன சொல்லலாம், ஒரு சுண்ணாம்பு தண்ணி எடுத்துக்கோங்க. சுண்ணாம்பு தண்ணியை பார்த்தீங்கன்னா கலக்குனீங்கன்னா அது பிரித்தெடுக்க முடியாது. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிங்கன்னா அந்த சுண்ணாம்பு அப்படிங்கிறது கீழே படிஞ்சிரும். அப்போ அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அதுதான் ஒன்று. அது பட் வேறு என்ன இருக்குது மேலே, படிய வைக்கப்பட்ட திடப்பொருளை அசைக்காமல் தெளிந்த நீரை இருத்தல். அதாவது இதே தான், சுண்ணாம்பு நீர் தான், அது அப்படி இருத்தல், அவ்வளோதான். இந்த இருக்கு பாருங்கள், அதுக்கு இந்த முறை கொடுத்துருப்பாங்க. திரவங்களில் கடையாத பொருள், இப்போ சுண்ணாம்பு நீர் இருந்து அல்லது மண் எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிய வைத்தல்னு பேர். அடுத்து இந்த மேலே பார்த்தீங்கன்னா சாய்த்து அப்படி இருத்தல் வந்து பார்த்திங்கன்னா தெளிய வைத்து இருத்தல். இது சுண்ணாம்பு நீர் உதாரணம் எடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் நேரம் வச்சிங்க அப்படின்னா மேலே தண்ணி தெளிவாக இருக்கும், கீழே சுண்ணாம்பு வந்து படிஞ்சிடும். ஸோ அதை அப்படியே சாய்ச்சிங்கன்னா அந்த தண்ணி அப்படி மட்டும் கீழே வந்துடும். அது அடுத்து வடிகட்டுதல் கொடுத்துருப்பாங்க. நீர்மங்களில் கரையாத திண்ம பொருட்களை பிரித்தல். ஸோ வடிகட்டுதலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மழைநீர் சேகரிப்பு தொட்டிகள் அந்த மாதிரி ஒரு இந்த எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த அரிப்பு, அதாவது டீ காபிக்கு யூஸ் பண்ணுற அதே நீங்கள் வந்து உதாரணமாக எடுத்துக்கலாம் வடிகட்டுதலுக்கு. வேறு என்ன இருக்குது, இந்த பக்கம் இருக்குது கடைதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீர்மங்களில் கரைந்துள்ள திண்மங்களை பிரித்தல். அதுக்குமே பார்த்திங்கன்னா கடைதல் அப்படிங்கிறது நம்ம வந்து அந்த முறை அப்படிங்கிறது பயன்படுது. உதாரணங்கள் சொல்லலாம், தயிரை சொல்லலாமா. ஸோ மோர்லேருந்து பாலிலேருந்து தயிர் எடுக்க சொல்லலாம், தயிர்லேருந்து மோராகும், அப்படி மாறும். அடுத்து வேறு என்ன இருக்குது, இதெல்லாம் தூய பொருட்களை பிரித்தெடுக்கும் முறை. அடுத்து பார்த்திங்கன்னா பருப்பொருட்களை பிரித்தெடுக்கிறது. வெவ்வேறு திண்மங்களை பிரித்தல். அதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா கையால் தேர்ந்தெடுத்தல். உதாரணம் என்ன சொல்லலாம், இப்போ நீங்கள் அரிசி எடுத்திங்கன்னா அரிசியில் கல் நிறையா இருக்கும். அது வந்து இப்போ தான் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக மிஷின் வந்திருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கல்லெல்லாம் வந்து ஆளாக தான் பிறக்குவாங்க. ஓகேவா? அது வந்து கையால் தேர்ந்தெடுத்தல். அடுத்து சலித்தல் அப்படிங்கிறது என்னது, வேறுபட்ட பருமன் கொண்ட திண்மங்களை பிரித்தெடுத்தல். அதாவது நம்ம வந்து என்ன சொல்லலாம், இப்போ கோதுமாவு இருக்குன்னா கோதுமாவில் பார்த்திங்கன்னா சில அந்த கற்கள் இந்த மாதிரி சில தடிமனான பொருட்கள் இருக்கும், அதை நம்ம கையால் எடுக்க முடியாது. அப்போது அந்த இடத்துல நம்ம சலிப்பு வச்சு சலித்தோம் அப்படின்னா அந்த கல் மட்டும் தனியாக வந்துடும், மாவு அப்படிங்கிறது கீழே வந்துடும். ஸோ அதுதான் அது சலித்தல். அடுத்தது தூற்றுதல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தூற்றுதல் அப்படின்னா கனமான பொருட்களில் இருந்து லேசான பொருட்களை பிரித்தல். எங்கள் ஊர்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் பார்த்திங்கன்னா அறுவடை இயந்திரம் அப்படிங்கிறது வந்திருக்கு. நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2015 13 சைட்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா அறுவடை இயந்திரங்கள் கிடையாது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த பெண்கள் வந்து அந்த நெல்லை வந்து களத்தில் போட்டு அடித்து அதை பார்த்திங்கன்னா சொலவுன்னு சொல்லுவாங்க, முரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த முரத்தில் போட்டு காற்று எந்த திசையில் அடிக்குதோ அதுக்கு ஆப்போசிட் திசையில் நின்று பார்த்திங்க அப்படின்னா அப்படியே தூத்துவாங்க. ஸோ அந்த உமி எல்லாமே பார்த்திங்கன்னா பறந்து போயிடும், நம்மளுக்கு நெல் மட்டும் கீழே இருக்கும். ஸோ அதான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தூற்றுதல்னு சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அடுத்து அடிமரத்தில் போரடித்தல். இது நம்ம நெல் தான், வர ஒன்றும் இல்லை, நெல்லை பிடிச்சிட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த முனையில் நெல் இருக்குல்ல, அதை கல்லில் அடிச்சிங்க அப்படின்னா அந்த நெல் அப்படிங்கிறது தனியாக வந்து விழுந்துடும். ஓகேவா? வைக்கல் தனியாக, அந்த நெல் அப்படிங்கிறது தனியாக இருக்கும். அதான் பார்த்திங்கன்னா கதிரடித்தல் அல்லது போரடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இது பார்த்திங்கன்னா காந்த பிரிப்பு முறை. நம்ம ஈஸியாக தெரிஞ்சதா, இரும்பு கூட தேவையில்லாத பொருட்கள் இருக்குது அப்படின்னா என்னது, நம்ம வந்து சப்போஸ் மண்ணில் வந்து நிறைய காந்த தன்மையுள்ள பொருட்கள் மிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மண் இல்லாமல் நமக்கு இந்த இரும்பு மட்டும் வேணும் அப்படின்னா காந்தத்தை கொண்டு போனீங்க அப்படின்னா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய இரும்பு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த காந்தத்தில் ஒட்டிடும். அதான் காந்த பிரிப்பு முறைன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து கலவைகளை நாம் ஏன் பிரிக்க வேண்டும் கொடுத்துருப்பாங்க. இது தேவையான நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம தெரிஞ்சு நமக்கு தேவையான எடுக்க போகிறோம், அதான் அது நம்ம பிரிக்கக்கூடிய சொல்லியிருப்பாங்க. ஸோ இத்தனை பிரிப்பு முறைகள் இருக்குது. இதில் ஒரு 5, அதில் ஒரு 4, கிட்டத்தட்ட 9 பிரிப்பு முறைகள் இருக்குது. அதனால நான் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. வேறு என்ன பாக்ஸ் கொஸ்டின் இருக்குது, எல்லாம் செயல்பாடு தான் கொடுத்துருக்காங்க. இதாக இருக்குது ஒரு பாக்ஸ் கொஸ்டின். முதல் பாக்ஸ் கொஸ்டின், துணி துவைக்கும் இயந்திரம் மூலம் ஈரம் நிறைந்த துணிகளிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டு அவை உலர்த்தப்படுகின்றன. இம்முறைக்கு மைய விலக்கல் என்று பெயர். முக்கியமான கொஸ்டின், பாக்ஸ் கொஸ்டின் இம்பார்ட்டன் போட்டு வச்சுக்கோங்க. அந்த கொஸ்டின் நிறைய அடிக்கடி கேட்டிருக்காங்க. துணி துவைக்கும் இயந்திரம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? இதுதான் பார்த்திங்கன்னா வருஷம் கேட்கக்கூடிய அந்த கேள்வி முறை. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாஷிங் மிஷின் இருக்கு இல்லையா, அது பார்த்திங்க அப்படின்னா அந்த துணியை
சுற்றி காய வைக்கும். முதல்ல துவைக்கும், துவைச்சவரும் பார்த்திங்கன்னா அது காய வைக்கும். அதுதான் அந்த முறை. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மைய விலக்கல் முறை. அதாவது மையத்திலேருந்து பார்த்திங்கன்னா, அதாவது இதுதான் மையம் அப்படின்னா, இந்த மையத்திலேருந்து துணிகளை இந்த ரவுண்ட்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கும். ஓகேவா? இந்த மையத்துக்கு உள்ளே வராமல் இந்த டைரெக்ஷன்லேயே சுற்றும். அதாவது வெளிநோக்கியே பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா மைய விலக்கல் முறை. உதாரணம் என்ன சொல்லலாம், குதிரை ராட்டுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு குடமாக இருக்கும், அதில் குதிரைகள் தொங்க விட்ருப்பாங்க. அது சுற்றும் போது குதிரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த மையத்தை விட்டு அப்படியே விலகும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா மைய விலக்கு விசை. அந்த தத்துவம் தான் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் என்னது பயன்படுகிறது. அப்போ துணி துவைக்கும் இயந்திரத்தில் துணிகளை காய வைக்க தான், ஓகேவா, துவைப்பதற்கு அல்ல, துணிகளை உலர்த்துவதற்கு தான் இந்த மைய விலக்கல் முறை அப்படிங்கிறது பயன்படுகிறது. நல்லா நான் வச்சுக்கணும், துணியை காய வைக்க, அது மட்டும் நான் வச்சுக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் பாக்ஸ் கொஸ்டின் போயிடலாமா? இன்னொரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. உமி என்பது விதை அல்லது தானியத்தை சுற்றி காணப்படும் கடினமான அல்லது பாதுகாப்பான முறையாகும். அரிசியின் வளர்நிலை காலங்களில் இது அரிசியை பாதுகாக்கிறது. கட்டுமான பொருளாகவும் உரமாகவும் மின்காப்பு பொருளாகவும் எரிபொருளாகவும் இது பயன்படுகிறது. ஸோ ஒன்றும் இல்லை, அந்த அரிசியை நம்ம நெல்லேருந்து பிரித்து எடுப்போம். அப்போ பார்த்திங்கன்னா தேவையில்லாத அந்த கழிவு, அதாவது அதை உமின்னு சொல்லுவாங்க, தவிடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா மாடுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உணவு அளிப்பாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா நிறைய விதத்தில் பயன்படுறது. அது எதுக்கு பயன்படுதான்? கட்டுமான பொருளாக பயன்படுதான். உரமாக வயலில் உரம் போடலாம். மின்காப்பு பொருள்லாம் என்னது, ஒரு சேஃப்டி, அதாவது ஃபியூஸ் அது மாதிரி சொல்லுவாங்க, அதுக்கும் பயன்படுன்னு சொல்கிறாங்க. எரிபொருள் உமி வச்சு எரிக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி பல விதங்களில் பயன்படுன்னு சொல்லியிருக்காங்க. உமி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வேறு என்ன இருக்குது? பாக்ஸ் கொஸ்டின் வேறு என்ன இருக்குது? 2 கொஸ்டின் பார்த்தாச்சு பாக்ஸ் கொஸ்டின். அப்போ நிறைய இந்த பைச்சட்டர்னு பார்த்தோம். ஸோ மேலும் ஒரு 3 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பிரித்தெடுத்தலை முழுமையாக்குவதற்கு பல பிரித்தல் முறைகளை ஒன்றாக இணைத்தும் செயல்படுத்தலாம். உதாரணமாக, நீரில் கலந்துள்ள மணலும் உப்பும் கலந்த கலவையினை பிரிப்பதற்கு படிய வைத்தல், தெளிய வைத்து இருத்தல், வடிகட்டுதல், ஆவியாக்குதல் மற்றும் குளிர வைத்தல் போன்ற பல முறைகளை வெவ்வேறு படிநிலைகளில் நிகழ்த்த வேண்டும். ஸோ அதாவது ஒரு நீரில் இருக்கக்கூடிய மண், அடுத்து பார்த்திங்கன்னா உப்பு, இந்த ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்குது. அது எப்படி பிரித்தெடுக்கலாம்னா இத்தனை முறைகள் இருக்குது. என்னெல்லாம் பாருங்கள்: படிய வைத்தல், தெளிய வைத்து இருத்தல், வடிகட்டுதல், ஆவியாக்குதல் மற்றும் குளிர வைத்தல். இந்த முறைகளை பண்ணால் நம்ம தண்ணியாக பிரித்து எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் இல்லை. ஸோ இது அந்தளவு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. வேறு என்ன இருக்குது? ஸோ அவ்வளோ அந்த பாடம் முடிஞ்சது. நினைவில் கொள்கை வந்தாச்சு. ஓகேவா? ஸோ இந்த புக் பேக் மட்டும் இருக்கும், இன்னொன்று இருக்குது. ஓகே, இன்னொன்று இருக்குது. ஓகேவா? பாக்ஸ் கொஸ்டின் இருக்குது. பெரும்பாலான இல்லங்களில் நீரில் உள்ள மாசுக்களை நீக்குவதற்காகவும் நுண்கிருமிகளை புற ஊதா கதிர்களை கொண்டு அழிப்பதற்காகவும் வணிக ரீதியிலான நீர் வடிகட்டுகள் பயன்படுத்தப்படுகின்றன. எதிர் சவ்வூடு பரவல், ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, என்ற முறையில் நீரில் உள்ள மாசுக்கள் நீக்கப்பட்டு நீர் சுத்திகரிக்கப்படுகிறது. வேறு எதுவும் இல்லை. நம்ம வாட்டர் பியூரிஃபையர்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் இல்லை. அப்போது அந்த வாட்டர் பியூரிஃபையரில் பயன்படக்கூடிய அந்த முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா எதிர் சவ்வூடு பரவல்னு சொல்லுவாங்க. தமிழில் சொன்னால் எதிர் சவ்வூடு பரவல், இங்கிலீஷில் சொன்னால் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆர்ஓ வாட்டர் நம்ம சொல்கிறோம், நம்ம சொல்கிறோம் ஆர்ஓ வாட்டர்னு சொல்லலாம். ஆர்ஓ வாட்டர்னா ஒன்றும் இல்லை, எதிர் சவ்வூடு பரவல் தண்ணீர்னு சொல்லுவாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம இங்கிலீஷில் சொல்லிக்கிட்டு இருக்கோம், வேறு எதுவும் இல்லை. ஓகேவா? ஸோ இந்த எதிர் சவ்வூடு பரவல் முறையில் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த நீரில் உள்ள கிருமிகள், அடுத்து பார்த்திங்கன்னா தாதுப்புகள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த கெட்ட தாதுப்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நீக்கப்படும். ஸோ அதை தான் நம்ம வீட்டில் வாட்டர் பியூரிஃபையர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொன்று என்னென்னா, உப்பு தண்ணியை குடிநீராக்கும் திட்டம் இருக்குல்ல, அங்கேயுமே பார்த்திங்கன்னா இந்த எதிர் சவ்வூடு பரவல் முறை தான் பார்த்திங்கன்னா பயன்படுகிறது. ஓகேவா? ஸோ அதனால் தெரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மலாக நிறைய பேர் வீட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ வாட்டர் பியூரிஃபையர், அந்த பியூரிஃபையரில் பயன்படக்கூடிய தத்துவம் அல்லது முறை என்னென்னு கேட்டாங்கன்னா எதிர் சவ்வூடு பரவல் முறை மட்டும் நான் வச்சுக்கோங்க, வேறு எதுவுமே இல்லை. சவ்வூடு பரவல், எதிர் சவ்வூடு பரவல் 2 இருக்குது. ஸோ இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின். மேலே ஒன்று பார்த்தோம், என்னது, அந்த மைய விலக்கு விசை, அப்படி தானே. ஸோ அந்த வாஷிங் மிஷின் இது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆரோ வாட்டர் பியூரிஃபையர், ரெண்டுமே முக்கியமான கொஸ்டின் தான், மறந்துடக்கூடாது. ஸோ வாங்க புக் பேக்கில் எனக்கு தெரிஞ்சது மட்டும் சொல்கிறேன். புக் பேக்கில் முதல்ல கொடுத்துருக்காங்க. முதல் கொஸ்டின், பருப்பொருளால் ஆனதல்ல டேஸ் பருப்பொருளால் ஆனதல்லன்னு கொடுத்துருக்காங்க. தங்க மோதிரம், இரும்பு ஆணி, ஒளி, எண்ணெய் துளி. இப்போ பருப்பொருளாக தங்க மோதிரம், அது ஒரு பருப்பொருளால் ஆனது. தங்கம் அப்படிங்கிற ஒரு பொருளால் ஆனது. இரும்பு ஆணி இரும்பால் ஆனது. ஒளி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பருப்பொருள் கிடையாது, அப்படி தான். ஸோ அதை உணர மட்டும்தான் முடியும். அதில் தொடவோ அதை அதை என்ன சொல்ல நம்மளால் இது பண்ண முடியாது, அப்படி தான், தொட்டு உணர முடியாது. அப்போ அது ஒரு பருப்பொருளால் ஆனது அல்ல. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஈல இருக்கக்கூடிய ஒளி. 2வது கொஸ்டின், 400 மில்லிலிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு கிண்ணத்தில் 200 மில்லிலிட்டர் ஊற்றப்படுகிறது. இப்போது நீரின் பருமன் என்ன? ஸோ இதை நீங்கள் 600 டக்குன்னு போட்டுடலாம். அப்படி தான் 400 மில்லிலிட்டர் இருக்குது, எக்ஸ்ட்ரா 200 ஆட் பண்ணுறோம், அப்போ 600 மில்லிலிட்டர் ஆகும், அப்படி தானே. ஸோ அப்போ ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 600 மில்லிலிட்டர். 3, தர்பூசணி பழத்தில் உள்ள விதைகளை டேஸ் முறையில் நீக்கலாம். கைகளால் தெரிந்தெடுத்தல், வடிகட்டுதல், காந்தப்பறிப்பு, தெளிய வைத்து இருத்தல். ஸோ ஈஸியாக தெரிஞ்சிருக்கோம். தான் நீங்கள் வாட்டர் மெலன் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் இருக்க விதை எப்படி எடுப்போம்,
கைட்டு எடுத்து நம்ம போட்டுருவோம். ஒரு சிலவங்க அப்படி வாயில் சாப்பிட்டு வாயில் துப்புவாங்க, அது தேவையில்லை நமக்கு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய கைகளால் தெரிந்தெடுத்தல் இதுதான் சரியான ஆன்சர். 4வது கேள்வி, அரிசி மற்றும் பருப்பில் கலந்துள்ள லேசான மாசுக்களை டேஸ் முறையில் நீக்கலாம். எப்படி? அரிசி பருப்பில் நமக்கு வந்து கலந்துள்ள லேசான மாசுனா எனக்கு தூசி மாதிரி இருக்கும், அது எப்படி நீக்கலாம்? வடிகட்டுதலா, படிய வைத்தலா, தெளிய வைத்து இருத்தலா, புடைத்தலா? நம்ம அப்படியே சொன்னோம், போனதே சொல்லியாச்சு. நெல் அடிப்பாங்க, அதை வந்து பார்த்திங்கன்னா என்னது அந்த முரத்தில் போட்டு புடைச்சாங்க அப்படின்னா அதோட மாசுகள் தனியாக வந்துடும். ஸோ ஆப்ஷன் ஈயில் இருக்கக்கூடிய புடைத்தல் மூலமாக என்னது நம்ம வந்து நீக்கலாம். அடுத்த 5, தூச்சுதல் என்ற செயலை நிகழ்த்த பின்வருவனவற்றுள் டேஸ் அவசியம் தேவைப்படுகிறது. மழை, மண், நீர், காற்று. ஆப்ஷன் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு ஈஸியாக. தூற்றுதல் ஒன்றும் இல்லை, நம்ம முரத்தில் அந்த நெல்லையோ அல்லது பார்த்திங்கன்னா உளுந்தே வச்சுட்டு அப்படியே அதை தூட்டுவாங்க. ஸோ அப்போது அந்த உளுந்துங்கிறது வெயிட்டானது, அதாவது நெல்லுங்கிறது வெயிட்டானது, அதில் உள்ள அந்த உமி, அதாவது வைக்கல், இந்த மாதிரி லேசான அந்த மாசுக்களை வந்து நீக்கிறதுக்கு காற்று அப்படிங்கிறது தேவை. காற்று அடித்தா தான் அந்த வெயிட்டான பொருள் கீழே விழும், லேசான பொருள் பறக்கும். அப்போ அந்த இடத்துக்கு தேவையானது என்னது? காற்று. ஆப்ஷன் ஈழ இருக்கக்கூடிய காற்று தான் பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர். 6வது கேள்வி, டேஸ் வகையான கலவையினை வடிகட்டுதல் முறையினால் பிரித்தெடுக்கலாம். எப்படி? வடிகட்டுதல் முறை சொல்லியிருக்காங்க. திடப்பொருள் திடப்பொருள், திடப்பொருள் நீர்மம், நீர்மம் நீர்மம், நீர்மம் வாயு. இது ஈஸியாக போட்டுடலாம். இது திடப்பொருள் நீர்மம். ஸோ நமக்கு என்ன சொல்லலாம், உதாரணம் என்ன சொல்லலாம்? இப்போ வந்து நீங்கள் வந்து டீயில் ஒரு மிக்சரையோ அல்லது ஒரு ஏதோ ஒன்று போடுறீங்க. ஸோ அது வந்து ஒரு திடப்பொருள். எப்படி நீக்கலாம்? நம்ம வந்து வடிகட்டி மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது தேயிலே சொல்லலாம். பாலில் நம்ம வந்து தேயிலை போட்டு குடிப்போம். ஸோ தேயிலை இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? தேயிலை அப்படிங்கிறது ஒரு திடப்பொருள், இது வந்து திரவம், அப்படி தானே? ஸோ திடப்பொருள் நீர்மம் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஆல இருக்குது. 7வது கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எது கலவை அல்ல? பாலுடன் கலந்த காஃபி, எலுமிச்சை சாறு, நீர், கொட்டைகள் புதைந்த ஐஸ்கிரீம். ஈஸியாக போடலாம். என்னது? ஆப்ஷன் ஆல இருக்கக்கூடிய எலுமிச்சை சாறு. அதில் ஏதாவது கலவை இருக்கா? எலுமிச்சை பழத்துலேருந்து எடுக்கப்பட்ட சாறு, அதில் என்ன இருக்குது? சிட்ரிக் ஆசிட் இருக்குது, இதாக இருக்குது. ஸோ தவிர எந்த பொருளும் நம்ம வந்து ஆட் பண்ணலை. இப்போ நீங்கள் பாலுடன் கலந்த காஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா பால் இருக்குது, அதில் காஃபி பவுடர் இருக்கும், வேறு என்ன இருக்குது? இஞ்சி, இந்த மாதிரி விஷயங்கள் போடுவீங்க. அப்போ அது ஒரு கலவை தான். அடுத்து நீர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்ன இருக்குது? ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன், அதுவுமே ஒரு கலவை தான். கொட்டைகள் பிறந்த ஐஸ்கிரீம் அப்படின்னு என்னது? கொட்டைகள் என்னது? இந்த பாதாம் பிஸ்தா மாதிரி போட்டு வந்துருப்பாங்க, அதுவுமே ஒரு கலவை. ஸோ இப்போ எலுமிச்சைச்சாறு அப்படிங்கிறது என்னது? ஒரு கலவை அல்ல. ஆப்ஷன் ஆ. ஸோ அடுத்து கோடிட்டு நிரப்புக. பருப்பொருள் என்பது டேஸால் ஆனது. அணுவால் ஆனதா? எனக்கு சரியாக தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. திண்மத்தில் துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி டேஸை விட குறைவு. எதை விட குறைவு? வாயு மற்றும் திரவம் 2 விட குறைவு தான் என்னது? இந்த திண்மத்தில். நம்ம இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் திரவத்தை எடுத்துக்கலாம், ஏன்னா வாயுவில் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல அதை விட குறைவே தான். திரவப்பொருளை கம்பேர் பண்ணும்போது திண்மத்தில் பார்த்திங்க அப்படின்னா இடைவெளி கம்மியாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல திடப்பொருள் அப்படிங்கிறது வரணும். நெற்பயிரிலிருந்து நெல்லை டேஸ் முறையில் பிரிக்கலாம். எப்படி? கதிரடித்தல் முறையில் நம்ம பிரிக்கலாம். உப்புமாவில் இருந்து டேஸ் முறையில் மிளகாயினை நீக்கலாம். எப்படி நீக்கலாம்? கைகளால் தெரிந்தெடுத்தல். 5, நீரிலிருந்து களிமண் துகள்களை நீக்க டேஸ் முறை பயன்படுத்தப்படுகிறது. தெளிய வைத்து இருத்தல். அதாவது கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா மண் அப்படிங்கிறது கீழே படிஞ்சிடும். அடுத்து என்னது? அந்த நீரை நம்ம யூஸ் எடுத்துக்கலாம். தெளிய வைத்து இருத்தல் யூஸ் பண்ணலாம். குழாய் கிணறுகளில் இருந்து பெறப்படும் நீர் பொதுவாக டேஸ் நீராக அமையும். குழாய் கிணறுகள் என்னது? நம்ம போர் அது சொல்லுவாங்க. இது பொதுவாக டேஸ் நீராக அமையும். என்னது? உப்பு நீராகவும் நன்னீராகவும் தெரியல. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஊசி, பென்சில் மற்றும் ரப்பர் வளையம் இவற்றுள் டேஸ் காந்தத்தால் கவரப்படும். இதில் எது மட்டும்தான் இது காந்தத்தால் கவரப்படும்? ஊசி அப்படிங்கிறது மட்டும்தான் என்னது? காந்தத்தால் கவரப்படும். ஸோ இதெல்லாம் சரியாக தவறா இல்லை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இது கூட பாக்ஸ் கொஸ்டின் முடிஞ்சது, புக் பேக்கும் ஓரளவு சொல்லிட்டேன். ஸோ நம்ம அடுத்து நம்ம 4வது பாடம் பார்க்க போகிறோம். இதுக்கு இந்த வீடியோட போடும், அடுத்த வகுப்பில் வந்து 4வது பாடத்தை பார்க்கலாம். ஓகே? ஸோ நன்றி, வணக்கம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் அப்படியே நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா? நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.